ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய தரமான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான். கேமரா மட்டும் நல்லா இருக்க மாதிரி இல்லாமல் கேமிங்கும் டிஸ்பிளேவும் பேட்டரியும் நல்லா இருக்க மாதிரி தரமான கேமரா மொபைலை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேர்ஸோ 70X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ஹெச்டி தான் கொடுப்பாங்க. இங்கே ஃபுல் ஹெச்டி இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணி முடியும். செல்ஃபி கேமரா இங்கே வெறும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணி முடியும். ரியட் சைட் கேமரா ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் 12,500 ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே சொல்லலாம், ப்ரைமரி கேமராவை சொல்லலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி எஸ்பெஷலி சார்ஜிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மொபைல் ரியல்மியில் வந்து தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் வரும்போது கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகா பிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் AC ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் 12,000 கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற
டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்ட் 14ஓட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M15 தான். இந்த மொபைல் நமக்கு 6.45 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். 50+5+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா ஒரு குறையாக இருந்திருக்காது. பட் அட்லீஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இந்த முறை சாம்சங் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த அப்டேட்ஸ் சூப்பரான விஷயம் உண்மையிலே. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகலாம். பட் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டானுங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை மக்களே. 4GB 128GB வரை நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 12,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஒரு சில டைம் ப்ரைஸ் கம்மியாகுது, ஒரு சில டைம் அதிகமாகவும் ஆகுது. ஸோ அதனால் நான் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராஸும் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டரி தாறுமாறாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் ஏன் அவங்க சார்ஜர் தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. நல்லாவே ஏமாத்துறாங்க கஸ்டமர்ஸை. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜர் கொடுக்காதது. மற்றபடி அப்டேட்ஸும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சாம்சங் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.